ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கல்வியும் கடின உழைப்போம். ஆனா மறுபக்கம் செல்வம், சுதந்திரம். நம்ம வாழ்க்கையில பணத்தை பத்தின நம்ம புரிதல் இருக்குல்ல, நம்ம போற பாதைய எது தீர்மானிக்குது? இன்னைக்கு நாம ராபர்ட் கியோசாக்கி எழுதின அந்த பணக்கார தந்தை ஏழை தந்தை புத்தகம், அதோட முதல் அத்தியாயத்தை கொஞ்சம் ஆழமா அலச போறோம். கையில இருக்கிறது அந்த அத்தியாயத்தோட சில முக்கிய பகுதிகள். நம்ம நோக்கம் என்னன்னா, பணக்காரங்க பணத்துக்காக வேலை செய்யறதில்ல அப்படிங்கிற அந்த முதல் பாடம் இருக்கே, அத ஆசிரியரோட சின்ன வயசு அனுபவம் வழியா புரிஞ்சுக்க முயற்சி பண்றது. ஆமா, முக்கியமா ரெண்டு ரொம்ப வேற வேற பார்வை கொண்ட தந்தைகள் அவங்க எப்படி ஒரு 9 வயசு பையனோட வாழ்க்கைய மாத்துனாங்கன்னு பார்க்கலாம். இது பணம் பத்தி நமக்கெல்லாம் இருக்கிற சில அடிப்படை நம்பிக்கைகளையே கொஞ்சம் கேள்வி கேட்க வைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, பயம், ஆசை இதெல்லாம் நம்மளை எப்படி இயக்குதுன்னு யோசிக்க வைக்கும் இல்லையா? கரெக்ட். சரி, அப்போ கதைக்குள்ள போலாமா? வருஷம் 1956. இடம் ஹவாய். நம்ம ராபர்ட் அப்போ 9 வயசு பையன். அவனோட சில பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல விசேஷம்னா இவனை மட்டும் கூப்பிட மாட்டாங்களாம். ஏன்? இவன் ஏழை பையன்னு சொல்லி. அட பாவமே, சின்ன வயசுல இது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆமா, ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டான். நேரா அப்பா கிட்ட போறான். அவரோட ஏழை தந்தைன்னு சொல்றோம்ல, அவர்கிட்ட போய் கேக்குறான், நான் எப்படிப்பா பணக்காரன் ஆகிறது? ரொம்ப நேரடியான கேள்வி. ஆனா ஒரு குழந்தைக்குள்ள எவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த பாகுபாடு ஏற்படுத்துது பாருங்க. ஆமா, அவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? உன் மூளையை பயன்படுத்து, அவ்வளவுதான் பதில். ராபர்ட்க்கு இதுல ஒண்ணுமே புரியல. ஏதோ முக்கியமானதை விடுபட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். இதுல ஏழை தந்தையோட உலகம். கல்விக்கு, புத்திசாலித்தனத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கறாரு. அது தப்பில்ல. ஆனா பணத்தை எப்படி கையாளணுங்கிற அந்த நடைமுறை விஷயம் அது அவர்கிட்ட இல்ல. கரெக்ட். மூளையை பயன்படுத்துங்கிறது நல்ல அட்வைஸ் தான். ஆனா எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கல பாருங்க. அதான். அப்போ ராபர்ட்டும் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மைக்கும் அந்த ஸ்கூல்ல இருந்த சில ஏழை ஸ்டூடெண்ட்ஸ்ல 2 பேர். அந்த புறக்கணிப்பு அவங்கள ரொம்ப பாதிக்குது. அதனால 2 பேரும் சேர்ந்து பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அந்த தேவை, அந்த வலி, அதுதான் முயற்சிக்கு தூண்டுது. என்ன முயற்சி பண்ணாங்க தெரியுமா? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பழைய பர்பஸ் டியூப் இருக்குல்ல, ஆமா, அப்போலாம் அது ஈயத்துல செஞ்சிருப்பாங்க. அதையெல்லாம் பொறுக்கிட்டு வீட்டுக்கு பின்னால உருக்கியா? ஆமா, உருக்கி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல செஞ்ச அச்சுல ஊத்தி ஈய நிக்கல் காசு மாதிரி செய்றாங்க. அவங்க நினைப்புல இதுதான் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு. ஆடடா, அவங்க பார்வையில அது ஒரு பெரிய இன்னோவேஷன். சின்ன பசங்க தானே, ஆனா சட்டப்படி தப்புங்கிறது தெரியல. அந்த வயசுல அப்படி யோசிச்சதே பெரிய விஷயம். அவங்க அப்பா இத பார்த்துட்டு கொஞ்சம் பதறிட்டாரு. ஆனா ரொம்ப மென்மையா, டேய் இது சட்டப்படி தப்புப்பா, இதுக்கு பேரு கள்ள நாணயம் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு புரிய வைக்கிறாரு. ஆனா அதே சமயம் அவங்கள திட்டல. உங்க முயற்சி நல்லா இருக்கு, புதுசா யோசிச்சிருக்கீங்க, ஆனா இது இல்லீகல். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தோல்வி அடைஞ்சா மட்டும்தான் நீங்க ஏழை, முயற்சியை மட்டும் கைவிடாதீங்கன்னு சொல்றாரு. இது ஏழை தந்தையோட நேர்மையை காட்டுது. ஆனா பணம் எப்படி வேலை செய்யுது, எப்படி பெருக்குறங்கிறதுங்கிற வழி அவருக்கு தெரியலங்கிறதையும் காட்டுது. முயற்சியை பாராட்டினாலும் சரியான வழியை காட்ட முடியல. அதனால அடுத்து என்ன பண்றாருன்னா, அவரே ஒரு யோசனை சொல்றாரு. உனக்கு பணக்காரனாகிற வழியை தெரிஞ்சுக்கணுமா? என்கிட்ட கேட்காத, மைக்கோட அப்பா கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்றாரு. ஓ, மைக்கோட அப்பா கிட்டயா? ஆமா, மைக்கோட அப்பா பார்க்க ரொம்ப ஆடம்பரமா இல்லாட்டாலும் பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்னே உங்க பேங்க் மேனேஜரே ஒரு தடவை சொல்லியிருக்காராம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த ஏழை தந்தை சொல்றாரு பாருங்க. பணக்காரனா தெரியறதுக்கும் உண்மையிலே பணம் பண்ண தெரியறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பெரிய வீடு, காரு இதெல்லாம் ஒரு ஷோ தான் தவிர அது மட்டுமே அளவுகோல் இல்லைன்னு சொல்றாரு. கரெக்ட். சரி, அடுத்த சனிக்கிழமை 2 பசங்களும் மைக்கோட அப்பாவை பார்க்க போறாங்க. அவர் தான் நம்ம கதையோட பணக்கார தந்தை. அவர் பெரிய பிசினஸ்மேன். நிறைய கடைங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, குடவுன்னு பல தொழில் செய்யறாரு. ஆனா அவர் ஆபீஸ், வீடெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்குதான். அவரை பார்க்க நிறைய பேர் வரிசையில காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பணக்கார தந்தை பாடம் சொல்லி கொடுக்க போற விதமே ரொம்ப வேற மாதிரி இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்பவே வித்தியாசமா. அவர் ராபர்ட்டை கூப்பிட்டு பணம் பண்ண கத்துக்கணுமா உனக்குன்னு கேக்குறாரு. ராபர்ட் உடனே ஆமாங்கிறான். சரி. உடனே அவர் சொல்றாரு, சரி, நான் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து பாடம் நடத்த மாட்டேன், நீங்க எனக்காக வேலை செய்யணும். அப்படி செஞ்சா நான் கத்து தருவேன், இல்லன்னா இல்ல. இதுதான் நம்ம டீல். ஓ, வேலை செஞ்சாதான் பாடமா? ஆமா, சனிக்கிழமை தோறும் 3 மணி நேரம் வேலை, அதுக்கு மணிக்கு 10 சென்ட் சம்பளம். என்ன சொல்றீங்க? யோசிச்சு சொல்லுங்க. ஆனா முடிவு சொல்ல உங்களுக்கு 10 செகண்ட் தான் டைம் அப்படின்னு முடிக்கிறார். அடேங்கப்பா, முதல் பாடமே அதிரடியா இருக்கு.
நேரம் எவ்வளவு முக்கியம், ஒரு வாய்ப்பு வரும்போது டக்குன்னு முடிவெடுக்கணுங்கிறதா அந்த 10 செகண்ட்லயே சொல்லி கொடுத்துட்டாரு பாருங்க. அனுபவ பாடம் தான் முக்கியம்னு சொல்றாரு. ராபர்ட்டுக்கு அன்னைக்கு ஒரு முக்கியமான பேஸ்பால் மேட்ச் வேற இருக்கு. ஆனாலும் பணக்காரர் ஆவது எப்படின்னு கத்துக்கணுங்கிற ஆர்வம் அதிகமா இருக்கு. அதனால சரின்னு சொல்லிடுறான். அப்போ வேலை என்னவா இருந்துச்சு? வேலை என்னன்னா, அவரோட ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஸ்டோர் ரூம்ல தூசி படிச்சு கிடக்கிற கேன் ஃபுட்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் தொடச்சி அலமாரியில அழகா அடுக்கணும். ரொம்ப ரொம்ப போர் அடிக்கிற வேலை. இந்த 10 சென்ட் சம்பளம், இந்த சலிப்பான வேலை, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. இது வெறும் ஆரம்பம்தான். 3 வாரம் போகுது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் 3 மணி நேரம் அதே வேலை. கையில கிடைச்ச மொத்த சம்பளம் வெறும் 30 சென்ட். 30 சென்ட் தானா? ஆமா, 1956ல கூட ஒரு காமிக்ஸ் புக் வாங்க அந்த காசு பத்தாதான். ராபர்ட்டுக்கு பயங்கர கோவம், ஏமாற்றம். மைக்கோட அப்பா தன்னை ஏமாத்துறார், சுரண்டுறார், எதுவுமே சொல்லித்தராம வேலை வாங்குறாருன்னு கோவம் பொத்துக்கு வருது. வேலையை விட்டுடலன்னு முடிவு பண்றான். அந்த கோவம், அந்த ஏமாற்றம், இதெல்லாம் பணக்கார தந்தை எதிர்பார்த்ததுதான். ஏன்னா வெறும் அறிவுரையா சொல்றதை விட இந்த மாதிரி உணர்ச்சிகள் தூண்டப்படும் போது பாடம் மனசுல ஆழமா பதியும். அப்போ மைக் சொல்றான், எங்க அப்பாவுக்கு தெரியும் நீ இப்படி கோவப்படுவேன்னு. நீ எப்போ வேலையை விடணும்னு நினைக்கிறியோ அப்போ அவரை பார்க்க சொன்னாருன்னு. பாத்தீங்களா, இது திட்டமிட்டு செஞ்ச ஒரு விஷயம். ஒரு பிரச்சனைய நேருக்கு நேரா சந்திக்கும் போதுதான் உண்மையான பாடம் கத்துக்க முடியும்னு அவர் நம்புறாரு. சரி, அடுத்த சனிக்கிழமை ராபர்ட் போறான். அவனோட ஏழை அப்பா வேற போய் சம்பளம் ஜாஸ்தி கேளு, குறைஞ்சது 25 சென்டாவது கேளுன்னு வர சொல்லி அனுப்பியிருக்கார். ஓஹோ! ராபர்ட் போனதும் பணக்கார தந்தை கிட்ட ஒரே பொரிதல். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, எனக்கு எதுவுமே சொல்லி தரல, சும்மா வேலை வாங்கி சுரண்டுறீங்க, நீங்க ஒரு பேராசக்காரர் அப்படின்னு கிட்டத்தட்ட கத்த ஆரம்பிச்சிட்டான். பாவம் அந்த பையன். அவனோட கோபம் நியாயமானதா தான் அவனுக்கு தோணியிருக்கும். இப்ப பணக்கார தந்தை என்ன செய்ய போறார்? ரொமக்கார தந்தை ரொம்ப அமைதியா கேட்டுட்டே இருக்கார். ராபர்ட் பேசி முடிச்சதும் ரொம்ப நிதானமா சொல்றார், பரவாயில்லையே, 3 வாரத்திலேயே என் ஆபீஸ்ல வருஷக்கணக்கா வேலை செய்யறவங்க மாதிரி பேச ஆரம்பிச்சுட்ட. அப்புறம் சொன்னார், நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனா நீ கவனிக்கல. வாழ்க்கை இருக்குல்ல, அது உனக்கிட்ட பேசி பாட நடத்தாது, அது உன்னை உந்தி தள்ளும். pushes you around. உந்தி தள்ளுமா? ஆமா. சில பேர் அந்த தள்ளுதலுக்கு பணிஞ்சு போயிடுவாங்க, ஒரு வேலையிலே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. சிலர் கோவப்பட்டு எதிர்த்து நிப்பாங்க, அவங்க முதலாளிய, வேலைய, ஏன் அவங்க வீட்டுக்காரங்களை கூட குறை சொல்வாங்க. ஆனா அது வாழ்க்கை தான் அவங்கள தள்ளுதுன்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சிலர் தான் அந்த உந்துதல்ல இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. இது ரொம்ப ஆழமான கருத்து இல்லையா? பிரச்சனையை வெளியில தேடுறதா இல்ல நமக்குள்ள தேடி நம்ம அணுகுமுறையை மாத்திக்கிறதாங்கிறதா நீங்க கேள்வி. கோவப்படலாம், ஆனா அதுல இருந்து என்ன கத்துக்கிறோங்கிறது முக்கியம். அப்புறம் தான் அவர் முதல் பாடத்தை சொல்றாரு. பாடம் நம்பர் 1, ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் பணத்துக்காக வேலை செய்யறாங்க, ஆனா பணக்காரங்க பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. ஆஹா, இதுதான் அந்த முக்கியமான பாடம். நம்ம பணத்தோட அடிமையா இருக்கோமா இல்ல பணத்தை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோமா? அவர் இன்னும் கொஞ்சம் விளக்குனாரு. பெரும்பாலான மக்கள் ஏன் வேலைக்கு போறாங்க தெரியுமா? 2 உணர்ச்சி தான் காரணம். ஒன்னு பயம், பணம் இல்லாம போயிடுமோ, பில் கட்ட முடியாதோங்கிற பயம். அந்த பயம் அவங்கள வேலைக்கு போக வைக்குது. சம்பளம் கிடைச்சதும் 2வது உணர்ச்சி வருது, ஆசை அல்லது பேராசை. அந்த பணத்தை வச்சு என்னவெல்லாம் வாங்கலாம், அனுபவிக்கலான்னு ஒரு லிஸ்ட் போடுவாங்க. ஆமா ஆமா. திரும்பவும் பணம் தீர்ந்ததும் பயம் வரும், திரும்பவும் வேலைக்கு போவாங்க. இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம். காலையில எந்திரிக்கிறது, வேலைக்கு போறது, பில் கட்டுறது, திரும்ப எந்திரிக்கிறது. இதுக்கு பேர் தான் எலிப்பந்தயம், ராட் ரேஸ். இந்த எலிப்பந்தயத்துல ஏழைங்க, நடுத்தர வர்க்கம் மட்டும் இல்ல, சில சமயம் பணக்காரங்க கூட மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்றாரு. அவங்களுக்கு என்ன பயம்னா, இருக்கிற பணம் போயிடுமோங்கிற பயம். அது அவங்கள இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும்னு ஓட வைக்கும். ஆக இந்த பயமும் ஆசையும் தான் நிறைய பேரோட நிதி வாழ்க்கையை இயக்குது. இத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ பணக்கார தந்தை ஒரு பரீட்சை வைக்கிறார். சரி ராபர்ட், உனக்கு மணிக்கு 25 சென்ட் தர்றேன் அப்படிங்கிறார். பசங்க 2 பேரும் அமைதியா இருக்காங்க. $1 தர்றேன். அப்பவும் பதில் இல்ல. $2. ராபர்ட் மனசுக்குள்ள வாங்கிக்கோ ஒரு குரல் கேக்குது. 1956ல மணிக்கு $2ங்கிறது பெரிய காசு. ஆனாலும் ஏதோ ஒன்று அவனை தடுக்குது. அவங்க மனசுல ஒரு போராட்டம் நடக்குது. ஆமா, பணக்கார தந்தை கடைசி ஆயுதத்தை எடுக்கிறாரு. சரி, மணிக்கு $5. அடேங்கப்பா, மணிக்கு $5? அந்த காலத்துல இது நினைச்சு பார்க்க முடியாத சம்பளம். இது அவங்களோட ஆசையை உச்சத்துக்கு கொண்டு போய் அவங்கள ஜெயிக்க வைக்கிற ஒரு டெஸ்ட்.
ஆனா என்ன ஆச்சரியம்னா அந்த அளவுக்கு பெரிய தொகை சொன்னதும் அவங்க மனசுல இருந்த அந்த ஆசை அடங்கி போயிடுது. 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்றாங்க. அப்படியா? கிரேட். பணக்கார தந்து சிரிக்கிறார். சூப்பர், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நிறைய பேருக்கு ஒரு விலை இருக்கு. அவங்களோட பயத்தையும் பேராசையும் தூண்டி விட்டா போதும், அவங்க அந்த விலைக்கு வந்துடுவாங்க. நீங்க அதை தாண்டிட்டீங்க. இப்போ அடுத்த பாடம். நீங்க சம்பளமே இல்லாம இதே வேலையை தொடர்ந்து செய்யணும். என்னது, சம்பளமே இல்லாமலையா? இது என்ன புது டெஸ்ட்? ஆமா, அதுக்கு அவர் சொன்ன காரணம் பணத்துக்காக வேலை செய்யாம இருக்கிறது எப்படின்னு கத்துக்கணுமா. அதுக்கு உங்க மூளைய பயன்படுத்தணுமா. உங்க கண்ணை திறந்து வச்சு சுத்தி இருக்கிற வாய்ப்புகளை கவனிக்கணுமா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம் பாருங்க. அந்த சம்பளம்ங்கிற உடனடி பலன், அந்த கேரட், அதை தாண்டி யோசிக்க வைக்கிறாரு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற வாய்ப்புகளை பார்க்க சொல்றாரு. சம்பளத்தையே எதிர்பார்த்துட்டு இருந்தா நம்ம கண்ணுக்கு நிறைய வாய்ப்புகள் தெரியாமலே போயிடும். மூளைய வேலை செய்ய வைக்க தூண்டுகிறார். இன்னும் 3 வாரம் போகுது, அதே போர் அடிக்கிற தூசி தட்டுற வேலை. ஆனா இந்த முறை 1 பைசா சம்பளம் கிடையாது. ராபர்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிக்ஸ் புக் வாங்கி படிக்கும்போது இவனால முடியலையேன்னு வருத்தம். அப்படி ஒரு சனிக்கிழமை வேலை முடிஞ்சு கிளம்பும்போது பார்க்கறான், அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யற பெண்மணி மிஸ்ஸஸ் மார்டின் வந்துட்டு பழைய காமிக்ஸ் புக்கோட முன்னட்டைய மட்டும் கிழிச்சு எடுத்துக்கிட்டு மத்த புத்தகத்தை எல்லாம் ஒரு பெட்டியில தூக்கி போடுறாங்க. ஓஹோ, இங்கதான் அந்த திருப்புமுனை வருது போல இருக்கு. கரெக்ட். உடனே ஆர்வமா போய் விசாரிக்கிறான், ஏன் இப்படி பண்றீங்கன்னு. அந்த பெண்மணி சொல்றாங்க, இந்த அட்டங்களை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுத்தா விக்காத புக்குக்கான காசு எங்களுக்கு திரும்ப கிடைக்கும். மீதி புக் எல்லாம் குப்பைக்குத்தான். அடடா. ராபர்ட் மனசுல பளீர்னு ஒரு யோசனை. உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்ததும் அவர்கிட்ட பேசி, நாங்க இதை யாருக்கும் விற்க மாட்டோம், சும்மா படிக்க தான் வச்சுக்குவோம்னு சத்தியம் பண்ணி அந்த பழைய காமிக்ஸ் எல்லாத்தையும் இலவசமா வாங்கிட்டு வராங்க. பாத்தீங்களா, அந்த சம்பளம் இல்லாததால வந்த ஏக்கம் ஒரு தேவையை கொடுத்துச்சு, காமிக்ஸ் படிக்கணும்னு. அந்த தேவை அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்க வச்சுது. புத்தகத்தை குப்பையில போடுறத, அந்த கவனிப்பு ஒரு வாய்ப்பை, இலவச காமிக்ஸை அவன் கண்ணுக்கு காட்டுச்சு. இதுதான் மூளைய பயன்படுத்துறதுன்னு பணக்கார தந்தை சொன்னது. சிம்பிள். அடுத்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்களோட பழைய பிசினஸ் பார்ட்னர்ஷிப் அதை தூசி தட்டி எடுத்தாங்க. மைக்கோட வீட்டு பேஸ்மெண்ட்ல ஒரு காமிக்ஸ் லைப்ரரி ஆரம்பிச்சாங்க. பிரமாதம். அவங்களே ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டாங்க பாருங்க, சம்பளத்தை நம்பி இல்லாம. மைக்கோட தங்கச்சி ஒருத்தி இருந்தா. அவளுக்கு படிக்கிறதுனா ரொம்ப ஆர்வம். அவளை லைப்ரரியனா நியமிச்சிட்டாங்க. அவளுக்கு சம்பளம் வாரத்துக்கு $1 பிளஸ் அவளும் இலவசமா காமிக்ஸ் படிச்சுக்கலாம். நல்ல டீல். மத்த குழந்தைங்க லைப்ரரிக்கு வரலாம். உள்ள வரத்துக்கு என்ட்ரி ஃபீஸ் 10 சென்ட். உள்ள வந்துட்டா 2 மணி நேரம் அங்க இருக்கிற எவ்வளோ காமிக்ஸ் வேணாலும் படிச்சுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப லாபம் ஆச்சு. கடையில போனா ஒரு புக்கே 10 சென்ட் ஆகும். இங்க 10 சென்ட்டுக்கு 2 மணி நேரம் நிறைய படிக்கலாம். அதேதான், பிசினஸ் பிக்கப் ஆயிடுச்சு. அடுத்த 3 மாசத்துல இந்த லைப்ரரி மூலமா ராபர்ட்டும் மைக்கும் வாரத்துக்கு சராசரியா $9.50 சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. வாவ், $9.50. அதுவும் அவங்க நேரடியா அங்க இல்லாமலே. ஆமா, அவங்க அங்க நேரடியா வேலை செய்யல. அவங்க தங்கச்சி தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க யோசிச்சு உருவாக்குன இந்த சிஸ்டம், அந்த லைப்ரரி அவங்களுக்காக பணத்தை சம்பாதிச்சு கொடுத்துச்சு. இதுதான் முதல் பாடத்தோட உண்மையான செயல்முறை விளக்கம். அவங்க பணத்துக்காக வேலை செய்யல, ஒரு வாய்ப்பை கண்டுபிடிச்சாங்க, ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அந்த அமைப்பு அவங்களுக்காக பணத்தை சம்பாதிச்சது. அவங்க ஒரு முதலாளியோ சம்பளத்தையோ நம்பி இருக்கல. இதுதான் பணக்கார தந்தை கத்து கொடுக்க நினைச்ச பாடம். அவங்க மூளைய பயன்படுத்தினாங்க, பயத்தையும் ஆசையும் கட்டுப்படுத்தினாங்க. இந்த முதல் பாடத்திலிருந்து அதாவது நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நேரத்தை மட்டும் பணத்துக்காக விற்காம பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிற வழிகளை தேட ஆரம்பிக்கணும். ஆமா, அதுக்கு நம்மளோட பயம், ஆசை, இந்த 2 பலமான உணர்ச்சிகளையும் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடிமையாகாம நம்ம மூளைய பயன்படுத்தி வாய்ப்புகளை கவனிக்கணும். ஒரு வேலைங்கிறது ஒரு நீண்டகால நிதி பிரச்சனைக்கு ஒரு தற்காலிகமான தீர்வுதாங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களை நீங்களே கேட்டுக்குங்க, உங்க வாழ்க்கையில நிதி சம்பந்தமான முடிவுகளை எடுக்கும்போது பயம் உங்களை கட்டுப்படுத்துதா இல்ல ஆசை கட்டுப்படுத்துதா? வர்ற சம்பளத்தை மட்டும் நம்பி அந்த எலிப்பந்தயத்துல ஓடிட்டே இருக்கீங்களா? இல்ல கொஞ்சம் நின்னு நிதானிச்சு பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிற வாய்ப்புகள் ஏதாவது உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு பாக்குறீங்களா? அதை எப்படி நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா அப்போதான் உண்மையான நிதி சுதந்திரத்துக்கான கதவு திறக்கும்னு நம்புறேன். நிச்சயமா. அடுத்த ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம்.